என திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டுள்ள பார்க்கடல் வாசனே புஜங்க சயனத்தில் காட்சி தரும் திருத்தலம் இது. நன்னலரிய பிரான் என பெரியாழ்வார் அழைத்ததற்கேற்ப நரசிம்மாவதாரம் நிகழ்த்த ஆலோசிக்கப்பட்ட திருத்தலம் இது. பட்டர் பிரான் திருமாமகட்கினியான் என்று இந்த உற்சவரை மங்களாசாசனம் செய்து மகிழ்கிறார். மங்கை மன்னனே வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என மகிழ்ந்து பாடிய எம்பிரானுக்கு நடக்கும் திருமஞ்சன வைபவத்தில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வோம். தன்னுடைய 4ஆம் பத்து 4ஆம் திருமொழியிலே 10 பாசுரங்களால் பெரியாழ்வார் திருக்கோட்டியூர் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்துள்ளார். என்னும் ஆழி பேரலை சூழ்ந்து நின்ற காலத்தே 7 உலகங்களையும் உண்டு உமிழ்ந்து மக்களை காப்பாற்றிய தூமணி வண்ணனை தொழ வேண்டும் என்கிறார் ஆழ்வார். இந்த திருக்கோட்டியூர் எம்பிரானை கேசவா, புருஷோத்தமா, கிளர் சோதியாய் நின்ற திருக்குறளா என்று பல திருநாமங்கள் இட்டு அழைக்கும் அடியார்கள் உயர்ந்த பேறு பெறுவார்கள் என்கிறார் பட்டர் பிரான். நளிர்ந்த சீலன் தெளிந்த செல்வன் செல்வ நம்பி போற்றி பணிந்த செங்கண் மாலை குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தனை பாடி தொழுதவர்கள் குறைவொன்றும் இல்லா கோமானாய் திகழ்வார் என்கிறார் தென்புதுவை விட்டு சித்தன். மஞ்சனமாடி மகிழ்ந்த முகில் வண்ணனை தான் இருந்த ஊரிலிருந்து கை தொழுது தரிசித்த பக்தர்கள் எத்தவங்கள் செய்தார் கொலோ என்ற ஆழ்வாரின் வாக்கிற்கேற்ப நாமும் நம் இல்லத்தில் இருந்து கொண்டே தரிசித்து மகிழ்ந்தோம். 108 திவ்யதேசங்களிலே 8 திவ்யதேசத்து எம்பெருமானுடைய வலது திருக்கரம் தாரகஸ்தமாக நமக்கு சேவை சாதிக்கின்றன. திருமாலிரும் சோலை அழகர், திருமலை திருப்பதி மலையப்ப சுவாமி, திருக்கோஷ்டியூர் எம்பெருமான் ஸ்ரீ சௌமிய நாராயணன், திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள், இந்த எம்பெருமான்களுடைய வலது திருக்கரம் தாரகஸ்தமாக திகழ்கின்றன. ஏ பக்தா, உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் தோஷத்தையும் எனக்கு கொடுத்து விடு, நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்பது போல இந்த எம்பெருமான் குற்றமின்றி குணம்பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் இந்த ஆழ்வார் காட்டியபடி நம்முடைய பாவத்தையும் தோஷத்தையும் துக்கத்தையுமே போக்கியமாக ஏற்று தன் நல் அருளாலே நம்மை காப்பாற்றுகின்றார். அப்படிப்பட்ட திவ்யதேசத்து எம்பெருமானை, ஸ்ரீ சௌமிய நாராயணனை, திருக்கோஷ்டியூர் மாதவன் என்று புகழப்பெற்ற இந்த எம்பெருமானை, அந்த எம்பெருமானுக்குத்தான் அந்த திருநாமம் என்பதாலே ஸ்ரீ சௌமிய நாராயணன் மாதவன் என்ற இந்த எம்பெருமானுடைய திருமஞ்சன வைபவத்தை சேவித்து நாம் ஆனந்தமடைகிறோம். எப்படி இந்த சரீரம் தரிப்பதற்கு அன்னமாகிய உணவு தேவைப்படுகிறதோ அதுபோல ஆத்மாவிற்கு உற்ற துணையாக, ஆத்மாவிற்கு மோட்சத்திற்கு வழி கொடுக்கக்கூடியதான திருமந்திரத்தின் பொருளாகவே விளங்கக்கூடிய பெருமாளாம் கோட்டியூர் அன்னவுருவின் அரியை என்று மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமங்கை ஆழ்வார்.
இன்னா வருகின்றேன் அல்லேன் இருநிலத்தை சென்னாங்கடந்த திருவடியை அந்த கருக்கோட்டியுள் குழந்தை கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்த தினம் என்று ஆழ்வார்களிலே முதலாழ்வார்கள் அவர்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். பைன்னதரங்கம் திருக்கோட்டி பன்னாள் பைன்னதும் வெங்கடமே பன்னாள் என்றும் விண்ணகரம் வெக்கா விரிதநீர் வெங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன் குடங்கை நீரேற்றான் தாழ்வு என்றும் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற எம்பெருமானை திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமானை திருமஞ்சன வைபவத்திலே நாம் சேவித்து ஆனந்தமடைகிறோம். இந்த எம்பெருமான் அருளாலே எல்லோரும் எல்லா மங்களங்களையும் பெற்று நலமுடன் வாழ வேணுமாய் எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம். பிரம்மோற்சவத்திலே 8ஆம் திருநாளன்று நடைபெற்ற சௌமிய நாராயணனின் நீராட்டத்தை கண்ட நாம் மாசி மக மகோற்சவத்திலே காலை இரவு என இரு வேளையும் திருக்குளத்தில் திருப்பள்ளி ஓடம் என்ற தெப்போற்சவம் கண்டு மகிழ்வார். அன்று முதலாழ்வார்கள் இரு விளக்கு ஏற்றி வைத்து திருவுடன் திருமாலை தரிசனம் கண்டு மகிழ்ந்ததைப் போல பக்தர்கள் ஞானம் என்னும் நிறை விளக்கு ஏற்றி மாயன் இவன் என்று மகிழ்ந்து மாசி மகத்தன்று மங்கள நீராடி மாமணி வண்ணனை தரிசித்து இன்புறுகின்றனர். அக்ரூரர், மாலாகாரர், ஆயர்குல மக்கள் என அனைவருக்கும் தன் அருளை வாரி வழங்கியவன் கண்ணன். அந்த கண்ணனை தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் கோஷ்டியாய் கூடி நின்று எம்பெருமானை வணங்கிய திருக்கோட்டியூரில் சௌமிய நாராயணனை வணங்கி மாயைகள் தோன்றி மறையும் மனத்துள்ளே உள்ள இருளை அகற்றி மாயவனே மாதவனே கண்ணனே என தரிசித்து வணங்கி நம் வாழ்வில் ஒளி பெறுவோம். ஐப்பசியில் அழகனின் நீராட்டம், மார்கழியில் ஆண்டாளின் நீராட்டம், தை மாதத்தில் தெய்வநாயகனின் நீராட்டம், மாசியில் சௌமிய நாராயணனின் நீராட்டம் கண்டு மகிழ்ந்த நாம் கைசிக ஏகாதசியை ஒட்டி திருக்குறுங்குடியில் வண்ணமழகிய நம்பியின் நீராட்டத்தை கண்டு மகிழ்வோம். அதுவரை விஷ்ணு சித்தன் உரைத்த செந்தமிழ் கொண்டு நீராடி மகிழ்ந்த சௌமிய நாராயணனின் அழகு திருமேனியை அகம்குளிர தரிசிப்போம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, செய்யமறை தன்னுடனே
சேர்ந்து வாழி. தரிசனமே தரிசனமே ஆழ்வார்கள் தரிசனமே கிடைத்திடுமே கிடைத்திடுமே திருமால் திருவருள் கிடைத்திடுமே. தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள்.